நீங்கள் எதைத் தொட்டாலும் அதில் நஷ்டம் ஏற்பட்டு வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் போகிறதா? இந்த இரண்டு பொருளை மட்டும் சேர்த்து வைத்து விடுங்கள். இனி நீங்கள் தொட்டதெல்லாம் ஜெயம்தான். அப்பொழுதுதான் அவன் வாழ்க்கையில் ஒரு சிறந்த நிலையை அடைய முடியும். எந்த காரியம் எடுத்தாலும் தோல்வியிலே முடிந்தால், எந்த ஒரு செயலும் தொடங்கினாலும் பாதியிலே நின்றால், அந்த மனிதனின் வாழ்க்கை எப்படி நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும்? அவர்களின் குடும்பம் எந்த மாதிரியான ஒரு வேதனைக்கு ஆளாகும் என்பதையெல்லாம் சொல்ல வார்த்தைகள் கிடையாது. இதுபோல பிரச்சனைகளுக்கு சில ஆன்மீக பரிகாரங்களை முன்னோர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள். அதுல மிக எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவில பார்க்க போகிறோம். தான் என்று எண்ணத்தில் தான் ஆரம்பிப்பார்கள். ஆனால் ஒரு சிலருக்கு ஏனோ எதை தொட்டாலும் நஷ்டமாகிக் கொண்டே இருக்கும். எந்த தொழில் செய்தாலும் அதில் நஷ்டம்தான் கிடைக்கும். வீடு கட்ட வேண்டும் என்று ஆரம்பித்தால் அதுவும் பாதியிலே நின்றுவிடும். வீட்டில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் தள்ளி போய்க் கொண்டே இருக்கும். கையில் உள்ள பணம், நகை எல்லாம் எப்படி போகிறது, எதற்காக செலவாகிறது என்று தெரியாமல் போய்க் கொண்டே இருக்கும். இப்படியான பிரச்சனை அடுக்கிக் கொண்டே போகும் அளவிற்கு இருந்தால் அவர்களும் என்னதான் செய்வார்கள்? இந்த மஞ்சள் அருகம்புல் பரிகாரம். இந்த பரிகாரத்திற்கு தேவையானது மூன்றே பொருள்தான். அருகம்புல், அந்த சந்திரமேனும், மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் நூல். இந்த மஞ்சளையும் அருகம்புல்லையும் ஒன்றாக வைத்து மஞ்சள் நிற நூலால் கட்டி பூஜை அறையில் வைத்து விடுங்கள் போதும். எந்த ஒரு மங்கள காரியங்களிலும் இந்த மஞ்சள் இல்லாமல் இருக்காது. அதேபோல் எந்த காரியம் தொடங்கினாலும் அதற்கு முழுமுதற் கடவுள் விநாயகர் அவருக்கு இஷ்டமான ஒரு பொருள். இந்த அருகம்புல், இந்த இரண்டையும் ஒன்றாக சேர்த்து இப்படி வைக்கும் பொழுது உங்களின் எந்த காரிய தடைகளையும் இது உடைத்துவிடும். இதை அடிக்கடி மாற்ற வேண்டிய அவசியமில்லை. அருகம்புல் காய்ந்து விட்டால் மட்டும் அருகம்புல்லை மாற்றி வேறு அருகம்புல் வைத்துக் கொள்ளலாம். மஞ்சள் பூச்சி அடைந்து விட்டால் மட்டும் மாற்றங்கள் இல்லை என்றால் அதை மஞ்சளிலே வைத்து கட்டலாம். இந்த அருகம்புல்லை கால்படாத இடத்தில் போட்டு விடுங்கள். மஞ்சளை நீங்கள் வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்து வைத்தாலே போதும். உங்களின் தடைப்பட்ட சுபகாரியங்கள், தொழில், வியாபாரம் அனைத்துமே சிறந்து உங்களுக்கு கை மேல் பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த எளிய பரிகாரத்தை செய்து நீங்கள் தொடங்கும் அனைத்து காரியத்திலும் வெற்றியடைந்து நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை வாழுங்கள்.